நடக்குது. ஆனால் ஜாதகத்தில் ஹி இஸ் பெட்டர் தென் எம்ஜிஆர். பெட்டர் தென் எம்ஜிஆர். எம்ஜிஆர் பெயர் அநேகமா இனி கொஞ்சம் காலத்துக்கு பின்னால் மாறலாம். ஏன்னா இப்போ டிஎம்கே கொலாப்ஸ் ஆகிற பொழுது எம்ஜிஆரை பற்றி பேசுகிறோம் குறைவு. நான் எம்ஜிஆர் தீவிர ரசிகர். ஆக்சுவலி எம்ஜிஆர் பச்சை குத்திக்கு சொல்கிற போது குத்திக்கலான்றது எங்கள் அப்பா தான் தடுத்தார். என்னுடைய ரசிகர் எல்லாரும் பச்சை குத்திக்குங்கன்னு சொன்னார். நான் குத்திக்கல ஆக்சுவலி. ஸோ இப்போ அந்த காலம் மாறி போச்சு. இப்போ எல்லாம் விஜய் யுகம். இதுதான் நடக்க போகுது. என்ன வேணாலும் பேசுகிறாங்க, அவர் வந்துடுவார். அஸ்ட்ராலஜிக்கலி அது யாருமே தடுக்க முடியாது. யாரும் கத்த வேண்டிய அவசியம் இல்லை. அவர் பெரியார் ஒழிகன்னு சொல்லலை, அவர் அண்ணாதுரை ஒழிகன்னு சொல்லலை, கலாச்சாரத்துக்கு எகேன்ஸ்டாக இயங்க போகிறேன்னு சொல்லலை. அவர் ஜாதி ஒழிப்புன்னு தான் சொல்கிறார். மதத்தை நான் மதிக்க மாட்டேன்னு தான் சொல்கிறேன். ஜாதி மத பேதம் இல்லாத நல்ல லாண்ட் ஆர்டரும் பெண்களுக்கு கொடுப்பங்கிறாரு. ஜனங்க ரெடியாக இருக்காங்க. ஸோ ஒரு 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 எக்ஸ்ட்ராடனரியான கடவுள் வரவேற்பு தான் இன்னைக்கு விஜய்க்கு கிடைக்கும். பை டெஸ்டினி. எல்லாமே கடவுள் செட்டிங் சொல்லுவாங்க. ஆமாம், எல்லாம் தெய்வ செயல். தெய்வம் திரும்பி வருதுங்க.